ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இனியவர்களே, இன்று தவக்காலத்தின் முதல் ஞாயிறு. நம் ஆண்டவர் அழகியால் சோதிக்கப்பட்டதை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சோதனைகளும் வேதனைகளும் மனித வாழ்வின் யதார்த்தங்கள். சோதனையே வரக்கூடாது என்று ஜெபிப்பதை விட சோதனைகள் விழவிடாதேயும் என்று ஜெபியுங்கள் என்றுதான் நம் ஆண்டவர் கற்பித்தார். வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் ஒரு சோதனைதான். நாம் எடுக்கின்ற முடிவுதான் நமக்கு மகிழ்ச்சியையோ துன்பத்தையோ கொடுக்கின்றது. ஆகையால் நம் வாழ்வின் சோதனைகளிலும் இக்கட்டான நேரங்களிலும் நல்ல முடிவுகளை எடுக்க, அந்த முடிவுகள் நமக்கு மகிழ்வையும் நிறைவையும் அளிக்க இத்திருப்பலியில் மன்றாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த தினம் தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். தவக்காலம் இறைவனுடைய இரக்கத்தினுடைய காலம். நாம் மனம் மாறினால் இறைவனுடைய இரக்கத்தை அடைய முடியும். மனம் மாறாமல் நம்முடைய மனம் தன்னுடைய போக்கிலே சென்று கொண்டிருந்தால் இறைவனுடைய இரக்கத்தை நாம் அடைய முடியாது. எனவே இறைவன் முன்னால் நாம் நம்முடைய குறைகளையும் பாவங்களையும் தவறுகளையும் நேர்மையோடு ஏற்றுக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கு எதிராகவும் இறைவனுக்கு எதிராகவும் புரிந்திருக்கின்ற அனைத்து தீமைகளுக்காகவும் கடவுளிடம் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எனவே திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்றவர்கள் மாதா கோவில் அன்பியம், மேரி மார்டின் உடல் நலன் வேண்டியும் சுகப்பிரசவம் பெற வேண்டியும், ஆரோக்கியதாஸ் ஆண்மலை பாற்றி, ஆல்போன்சன் நன்றியாக, ஆந்திரே ஆரோக்கியசாமி கருத்துக்கள் நிறைவேற வேண்டி, அஷின் மர்தில் டெனிஸ் நன்றி, ஜூலியட் மேரி வீட்டு வாடகை கிடைக்க வேண்டி, அந்தோனி ஜோசப் குடும்ப நலன் மற்றும் அமலதாஸ் திருமண வரன் வேண்டி, அலெக்சாண்டர் பிலோமின் ராணி, ஜென்சன் ஜெனிட்டா தினேஷ் நன்றி கருத்துக்கள் நிறைவேற, சந்தோஷ் நிஷாந்தி குழந்தை வரன் வேண்டி, கோகிலாம்பாள் உடல் நலம் பெறவும் நன்றியாகவும், இருதய மேரி தாய் சேய் நலம் பெறவும், ஆரோக்கியதாஸ்
தடையின்றி வீடு கட்டி முடிக்க வேண்டி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அல்போன்ஸ் வசந்தா மேரி ஆண்மலை பாற்றி நம்முடைய திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறும் நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். என்று வாழும் எல்லாமுள்ள இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். உமது புனித நாளாகி இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரே, உம்மை மன்றாடுகிறோம், இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசேயு வழியாக கற்பித்தீர். இந்த உப்பையும் பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய் ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்திருள வேண்டுமென்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பே, எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே, மனமாற்றத்திற்காக நீரை எங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கும் இத்தவக்கால முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். இந்நாள்களில் உம் திருமகனின் இறப்பு உயிர்ப்பு ஆகியவற்றின் மறைபொருளை ஆய்ந்து உணரவும் அதன்படி எங்கள் வாழ்வு சிறக்கவும் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. ஏதேன் தோட்டத்தில் இன்பமாய் வாழ்ந்த முதற் பெற்றோரின் கண்களுக்கு இன்பமாய் தெரிகிறது விலக்கப்பட்ட கனி. பாம்பின் பேச்சை கேட்டு பெண்ணும் பெண்ணின் பேச்சை கேட்டு ஆணும் என களிப்பூட்டும் கனியை உண்கின்றனர். கண்களுக்கு களிப்பூட்டுபவை எல்லாம் நம் வாழ்வில் எதிரி, நமக்கு விரிக்கும் கண்ணி என்று எச்சரிக்கின்றது இன்றைய முதல் வாசகம்.
முதல் வாசகம். முதற் பெற்றோரை படைத்ததும் அவர்களின் பாவமும் தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதோனில் ஒரு தோற்றம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளர செய்தார். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சிமிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு கணிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடைய தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் வையும். இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை போக்கிவிடும். நான் செய்த குற்றத்தை என்னிடமிருந்து முற்றிலும் கழுவி போக்கிவிடும். என் பாவத்தை கழுவி என்னை தூய்மைப்படுத்தும்.
குற்றங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் செய்த பாவம் எப்பொழுதும் என் கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக மட்டும் பாவம் செய்தேன். உம் திருமுன்னிலே தீயது செய்தேன். இறைவா, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கும். உம் திருமுன்னிலில் என்னை தள்ளிவிடாதேயும். உம் தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஒருவரின் வழியாக சாவு வந்தது போல ஒருவரின் வழியாகவே வாழ்வும் வந்தது என குறிப்பிடும் தூய பவுலடியார் இயேசு கிறிஸ்துவை புதிய ஆதாமாக முன்வைக்கின்றார். புதிய ஆதாம் கிறிஸ்து வழியாக நாமும் பாவ இயல்பு அகற்றி புதிய இயல்பு பெற அழைக்கப்பட்டுள்ளோம். இரண்டாம் வாசகம். பாவம் பெருகிய இடத்தில் அருள் அணை கடந்து பெருக்கெடுத்தது. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 12 முதல் 19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன் அடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள்கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இந்த அருள்கொடையின் விளைவு வேறு. அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. எவ்வாறெனில், ஒரு மனிதர் செய்த குற்றத்திற்கு தீர்ப்பாக கிடைத்தது தண்டனை. பலருடைய குற்றங்களுக்கும் தீர்ப்பாக கிடைத்ததோ அருள்கொடையாக வந்த விடுதலை. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால் அருள் பெருக்கையும் கடவுளின் ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும்
தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்துக்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, சாத்தான் கடவுளுடைய வார்த்தையை கடவுளுக்கே மேற்கோள் காட்டுகின்றது என்பதை ஒரு ஆங்கில பழமொழி. ஈவன் த டெவில் கோட்ஸ் த பைபிள் என்று கூறுவார்கள். சாத்தான் அவன் பேசும்பொழுது தன்னுடைய வார்த்தையை பேசுகின்றான். சாத்தானுடைய வார்த்தை எப்பொழுதும் இறைவனை மீறுதல், இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் இருத்தல், ஆங்காரமாக பேசுதல். சாத்தானுடைய வேலை அதுதான், கடவுளை எதிர்ப்பது. தான் எதிர்ப்பது மட்டுமல்லாமல் மனிதர்களையும் கடவுளுக்கு எதிர்ப்பாக தூண்ட வேண்டும்.
சாத்தானுடைய வேலை அதுதான். எந்த ஒரு மனிதனையும் அது விட்டு வைப்பதில்லை. ஏன் இயேசு கிறிஸ்துவையே அவர் மனித வடிவத்தில் இந்த உலகத்தில் நடமாடிய பொழுது சாத்தான் விட்டு வைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை கடவுளுக்கு விரோதமாக இருக்கும்படி தூண்டுகின்றான். இயேசு மனித தோற்றத்தில் இருக்கும் பொழுது சாத்தானுக்கு இன்னும் வசதியாக இருந்தது. கடவுளுடைய நிலையிலே சாத்தான் கடவுளை சோதிக்க முடியாது. உன்னுடைய கடவுளாகி ஆண்டவரை சோதியாதே எனவும் எழுதியிருக்கின்றதே என்று சொல்லி கடவுள் கடைசியாக சாத்தானை விரட்டினார். அகன்று போ சாத்தானே என்று இயேசு பேயை துரத்தினார். இன்று பேய் அமைதியாக இருப்பதில்லை. இன்றுதான் பேய் அதிக அக்கறையோடு தன்னுடைய பணியை ஆற்றிக்கொண்டே இருக்கின்றது. உலகத்திலே கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக பேய் எந்நேரமும் அலைந்து யாரை விழுங்கலாமோ என்று தேடித் தெரியும் சிங்கத்தை போன்று அது கர்ஜித்துக் கொண்டே இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் நாம் தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறை அனுசரிக்கின்றோம். தவக்காலம் இறைவனுடைய இரக்கத்தினுடைய காலம். இறைவனுடைய இரக்கத்தை நாம் அடைய வேண்டுமென்றால் அதற்கு தேவையான தகுதி நம்முடைய குற்றம் குறைகளை பாவங்களை நாம் செய்தோம், வேண்டுமென்றே தான் அதை செய்தோம், கடவுளை எதிர்ப்பாக தான் அதை செய்தோம் என்று கடவுள் முன் ஏற்றுக்கொண்டு அதற்கு மனம் வருந்துவேன், மனம் மாறுவேன். இல்லை என்றால் கடவுள் நம்மை மன்னிக்க முடியாது, அவருடைய மன்னிப்பு நம்மை வந்து அடையாது. நாம் மன்னிப்பை பெறவில்லை என்றால் கடவுளுடைய இரக்கத்தை, கடவுளுடைய இயல்பிலே அவருடைய தன்மையை நம்மால் பகிர்ந்து கொள்ளவே முடியாது. கடவுளுடைய தன்மை நீண்ட நாட்களுக்கு அல்லது முடிவில்லாத காலத்துக்கு வாழ்ந்து கொண்டே இருப்பது மட்டுமல்ல, இறைவனோடு பேரின்பத்திலே மகிழ்ச்சியிலே வாழ்வேன். இறைவனுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான வாழ்வு. இறைவனுடைய வாழ்விலே நாம் கலந்து கொள்வது என்றால் என்ன? உயிராக இருப்பது மட்டுமல்ல, உடல் உயிர் அல்லது பேய் கூட உயிராகத்தான் இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய அருள் வாழ்வை அது பகிர்ந்து கொள்ளவே முடியாது. என்றால் எப்பொழுதும் கடவுளுக்கு விரோதமாகவே அது திரும்பிக் கொண்டிருக்கின்றது. மிக்கேல் அதிதூதர் இருக்கின்றார். அந்த மிக்கேல் என்ற வார்த்தைக்கு கடவுளுக்கு சரி நிகரானவன் யார் என்பதுதான் அர்த்தம். கடவுளுக்கு சரி நிகரானவன் ஒரு மனிதனுமே கிடையாது, ஒரு பேயும் கிடையாது, எந்த ஒரு உயிருமே எந்த ஒரு பொருளுமே கிடையாது. கடவுளுக்கு சரி நிகரானவன் யாருமே இல்லை. எல்லா புகழும் மாட்சியும் என்னென்றும் இறைவனுக்கு மட்டுமே உரியது. இயேசுனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த முப்பெரும் சோதனைகளை இந்த திருச்சபை நம் கண்முன்னால் வைக்கின்றது. இயேசுவை சாத்தான் சோதிக்கின்ற நேரம் எது என்று பாருங்கள். இயேசு 40 பகல் 40 இரவு உண்ணா நோன்பிருந்து உடல் களைப்புற்றிருக்கின்றார். இயேசுனுடைய மனம் சோர்ந்து விடவில்லை. இயேசுனுடைய உடல் பசி இவைகள் இருக்கிற நேரத்தை சாத்தான் பயன்படுத்துகின்றான். இந்த கல்லுக்கு அப்பமாக மாறும்படி நீர் சொல்லலாம் என்றால் நீர் இறைமகன் ஆயிற்றே என்று சாத்தான் இயேசுநாதருக்கு நன்மை செய்வதை போலதான் சொல்கின்றான். இயேசுநாதருக்கு அவன் தீமை செய்ய வேண்டும் என்று வெளிப்படையாக சொல்லவில்லை. இயேசுநாதருக்கு நன்மை செய்வதை போலதான் நடிக்கின்றான். ஆனால் அதில் என்ன அடங்கியிருக்கின்றது? இறைவனுடைய விருப்பத்தை மீறி, இறைவனுடைய வார்த்தையை மீறி, கடவுளுடைய வார்த்தை என்ற கடவுளுடைய உணவை மீறி சாதாரண உடல் உயிரை தருகின்ற உணவு தான் முக்கியம். அதனை சாப்பிடு. இவ்வளவு பெரிய பாறையை அப்பமாக மாற்றி நீ நல்லாக சாப்பிடலாமே. கடவுளுடைய வார்த்தையை மறந்துவிடு. மனிதர் உயிர் பிழைப்பது அவர்கள் உண்ணுகின்ற உணவினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வாய் சொல்லாலும் மனிதன் பிழைக்கின்றார். இதைத்தான் இயேசுநாதன் இணைச்சட்ட நூலிலிருந்து எடுத்து வாசிக்கின்றார். இணைச்சட்ட நூல் உபாகமம் என்று நாம் சொல்கின்றோமே. யூதர்களுடைய சட்ட நூல்கள் மொத்தம் 5. பழைய ஏற்பாட்டுடைய முதல் 5 புத்தகங்கள் தி பென்டடியூக், 5 பெரும் நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதில் 5வது நூல் தான் இணைச்சட்ட நூல். இதில் இறைவனுடைய சட்டங்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இயேசுநாதன் அந்த இணைச்சட்ட நூலிலிருந்து இந்த மேற்கோளை எடுத்து காட்டுகின்றார். பேய்
இயேசுநாதருக்கு கடவுளுக்கு கடவுளுடைய வார்த்தையை மேற்கால் காட்ட முடியும் என்றால், இயேசுநாதன் சட்ட நூலிலிருந்து யூதர்கள் மிக முக்கியமானதாக மதிக்கக்கூடிய மோசேயினுடைய சட்டம், அந்த 50 நூல்களிலிருந்து இயேசுநாதர் மேற்கோள் காட்டுகின்றார். மனிதர் உயிர் பிழைப்பது அப்பத்தினால் அல்லது உணவினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வாயு சொல்லாலும் உயிர் பிழைக்கிறார் என்று கூறி இயேசுநாதன் அந்த பேயினுடைய ஆலோசனையை நிராகரிக்கின்றார். உணவு முக்கியமானதல்ல ஒரு மனிதனுக்கு. இயேசுநாதன் மத்தேயு நற்செய்தி அந்த கடவுளுடைய நம்பிக்கை பற்றி கூறுகின்ற இடத்துல சொல்கின்றான், எதை உண்பது, எதை உடுத்துவது, எதை குடிப்பது என்று கவலைப்பட வேண்டாம். முதல்ல நீங்கள் தேட வேண்டியது கடவுளையும் கடவுளுக்கு ஏற்ற செயல்களையும் தான். இயேசுநாதன் இதைத்தான் இந்த சோதனையின் பொழுது செய்கின்றார். கடவுளை சிந்தனை செய்து கடவுளை நினைத்து கொண்டு 40 இரவு 40 பகல் ஒரு மனிதர் உயிர் பிழைக்க முடியும் என்று இயேசு தன்னுடைய வாழ்விலே எண்பிக்கின்றார். மனிதர் உயிர் பிழைப்பது உணவினால் மட்டுமல்ல. இதை நம்மால் நம்ப முடியுமா? நாம் நம்புகின்றோமோ இல்லையோ, இது கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை ஒரு புள்ளியோ சிற்றெழுத்தோ அழிந்து போகாது, எல்லாம் நிறைவேறும். நித்திய காலத்துக்கும் அது உண்மையானது. மனிதர்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கடவுளுடைய வார்த்தை நித்திய காலத்துக்கும் உண்மையானது, அது பொய்க்காது. எனவே கடவுளுடைய வார்த்தையினுடைய வல்லமையை இயேசுநாதன் பேய்க்கு அறிவுறுத்தினார். இந்த சட்ட நூல்கள் எந்த சட்டத்தை கூறுகின்றன? இறைவனுடைய சட்டத்தை நம்ம முன்னால் எடுத்து காட்டுகின்றன. இறைவனுடைய சட்டம் ஏன் நமக்கு கிடைத்தது? இறைவனுடைய விருப்பத்தை இறைவனுடைய சட்டம் நமக்கு அறிவிக்கின்றது. இறைவனுடைய சித்தத்தை, இறைவன் எதை விரும்புகின்றார், இறைவனுடைய விருப்பத்தை நமக்கு அறிவிப்பதுதான் இறைவனுடைய சட்டம். இந்த இறைவனுடைய சட்டத்தை மீறினால் இறைவனுடைய விருப்பத்தை நாம் மீறுகின்றோம், இறைவனை மீறுகின்றோம். இறைவனை மீறுவதுதான் பெரும் குற்றம். என்னுடைய முதல் வாசகத்திலே முதல் மனிதன் முதல் பெண் 2 பேரும் சேர்ந்து இறைவனை எதிர்க்கின்றார். இந்த சாத்தான் இயேசுநாதரை சோதித்ததை போலவே இந்த ஆதாமையும் ஏவாளையும் சோதிக்கின்றான். ஆதாம் என்றால் மனிதன் அல்லது ஆண் என்ற அர்த்தம், ஏவாள் என்றால் பெண் என்ற அர்த்தம். இந்த முதல் பெண் முதல் ஆண் இறைவனை எதிர்த்தார்கள். தாங்களாகவே அல்ல, அதான் சாத்தானுடைய வேலை. சாத்தான் அவர்களை வந்து அழகாக பேசி ஏமாற்றுகின்றான், ஏவாளை ஏமாற்றுகின்றான். எப்படி? இந்த தோட்டத்தில் இருக்கின்ற எல்லா மரத்தினுடைய பழங்களையும் சாப்பிட வேண்டாம் என்று இறைவன் கூறியது உண்மைதானா என்று அவர்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பினான். முதல்ல ஏவாளை தான் சோதிக்கின்றான். கடவுள் எவ்வாறு கூறியிருக்கின்றாரே அது உண்மைதானா என்று கேட்கின்றான். அப்பொழுது ஏவாள் சொல்லுகின்றால், இல்லை, எல்லா மரத்தினுடைய பழங்களையும் சாப்பிட்டு விடலாம், ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய இந்த வாழ்வு தரும் மரம், நன்மை தீமைகளை அறிய இருக்கின்ற மரத்தினுடைய பழங்களை உண்ணக்கூடாது. ஏனென்றால் அதை உண்டால் நீங்கள் சாகவே சாவீர்கள். அதை உண்ணவும் வேண்டாம், தொடவும் வேண்டாம் என்று கடவுள் எங்களை எச்சரித்துள்ளார் என்று கூறுகின்றார். இருந்தாலும் அப்படி இல்லை, நீ சாகவே மாட்டாய், எப்பொழுதுமே சாக மாட்டாய், கடவுளைப் போல கடவுளுக்கு சரிநிகராக மாறிவிடலாம் என்று ஏமாற்றுகின்றான். அன்பார்ந்தவர்களே, பேயினுடைய அலுவல் சோதிப்பது. அழகு என்று அவனுக்கு மற்றொரு பெயர் இருக்குது. அழகு என்றால் என்ன? அழகு என்றால் நமக்கு தெரியும், மூக்கு நீட்டாக இருப்பு. பேய் எந்தெந்த இடத்துலலாம் போய் நுழையக்கூடாது அந்த இடத்துல போய் நுழைவான். அதனால தான் அதுக்கு அழகை என்று பெயர் வைத்திருக்கின்றார். அவனுக்கு மூக்கு நீட்டாகவும் இருக்கும் பேய். அப்போ அவனுடைய வேலை என்ன? யார் யாரெல்லாம் போய் அவன் பார்க்கக்கூடாதோ சோதிக்கக்கூடாதோ அவர்களை தூண்டுவான். மாணவர்களும் பிள்ளைகளும் அமர்ந்திருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற மாணவன் அப்படி சீண்டுவான் அல்லது தூண்டுவான். தூண்டும் பொழுது, ஐயோ கடவுளுடைய வார்த்தை ஏன் கேட்கின்றாய், அது முக்கியமானதல்ல, இதை என்னை பார், நான் தான் முக்கியமானவன், இது வர்றான் அது வர்றான்னு சொல்லுவோம். இதுதான் பேயினுடைய அலுவல், சோதித்து கொண்டே இருப்பது. கடவுளுடைய காரியத்தில் நாம் கவனம் செலுத்தாமல் சாதாரண தீமைகளில் வீண் காரியங்களில் கவனம் செலுத்துவதற்கு நம்மை தூண்டி சீண்டிக் கொண்டே இருப்பது. பேய் இன்றைக்கும் மிகவும் பலமாகவும் வேகமாகவும் உற்சாகமாகவும் செயல்பட்டு கொண்டே இருக்கு. மற்ற மாணவர்கள் வழியாக தான் செயல்படும், மற்ற மனிதர்கள் வழியாக தான் அது செயல்படும். அது நம்முடைய சிந்தனையிலே கூட வந்து நுழைந்து செயல்படும். இயேசுநாதருடன் நேரடியாக வந்தது.
பாலைவனத்துக்கு போய் பறந்து போய் இயேசுநாதரிடம் அமர்ந்து கொள்கின்றது. இரண்டாவதாக இயேசுநாதர் அந்த சோதனையிலே ஜெயித்து விட்டார். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியவில்லை. எனவே இரண்டாவது இயேசுநாதரை அது கொண்டு போய் எருசலேம் என்ற திருநகரத்தினுடைய இடத்தில் அமைந்திருந்த இதை போன்ற மிக உயர்ந்த ஆலயத்தினுடைய உச்சியில நிறுத்தி இயேசுநாதர் அங்கிருந்து கீழே குதிக்க சொல்கின்றார். பயப்பட வேண்டாம், நீங்கள் கீழே குதிக்கும் பொழுது கடவுள் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவர்கள் தங்களுடைய கரங்களை விரித்து உங்களை தங்களுடைய கரங்களில் தாங்கிக் கொள்வார்கள், உங்களுடைய கால் கல்லில் மோதாதபடி என்று சங்கீத வசனத்தை எடுத்து கூறுகின்றது. பேய் கடவுளுடைய வார்த்தையை மேற்கோள் காட்டுகின்றது. இதை வைத்துதான் இந்த பழமொழி உருவாக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, இயேசுநாதர் இந்த சோதனையில தோற்று பண்ணாரா? நான் என்ன கேட்கறேன்னு புரியுதா? சிரிக்கிறாங்க, ஆனா என்னன்னு புரியுதா என்னன்னு தெரியல. இயேசுநாதர் இந்த இரண்டாவது சோதனையில தோற்று பண்ணாரா ஜெயித்து பண்ணாரா? ஜெயித்து விட்டாரா? இப்போ நான் என்ன பேசுறேன்னு சில பேருக்கு இன்னும் புரியல. மனசு சிரிக்கிறாங்க, ஏதோ நான் கேட்கறேன்னு சிரிக்கிறாங்க. இயேசுநாதரை எப்பொழுதும் யாரும் வெல்லவே முடியாது. சாத்தான் கடைசி ஆயுதம் சாவு, பாவத்தினுடைய சம்பளம் சாவு. அந்த சாவையே இயேசு தன்னுடைய சாவினால் பிதாவினுடைய சத்தத்திற்கு ஏற்ப ஏற்றுக்கொண்ட பொழுது சாத்தானையும் சாவையும் இயேசு முறியடித்தார், வெற்றி கொண்டார். இந்த இரண்டாவது சோதனை, இதில் என்ன அடங்கி இருக்கின்றது? புதுமை செய்யும் ஆற்றல். இந்த மூன்று சோதனைகளுமே புதுமை செய்ய வேண்டிய அந்த வற்புறுத்தலை பசாசு மூலமாக இயேசு பெறுகின்றார். புதுமை செய்வது என்பது எதற்கு தேவை? தற்பெருமைக்காக புதுமை செய்யக்கூடாது. இயேசுநாதர் தன்னுடைய பெருமைக்காக இதுவரைக்கும் புதுமை செய்ததே இல்லை. இயேசுனுடைய முதல் புதுமையை பாருங்கள். கானா ஒரு திருமணத்தில் அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியது ஏழைகள் மகிழ்ந்து அந்த கானா ஒரு திருமண விருந்தில் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு அந்த புதுமையை கடவுளுடைய மகிமை வல்லமை வெளிப்படுத்துவதற்காக செய்கின்றார், தன்னுடைய பெருமைக்காக அல்ல. இங்கேயும் இயேசுநாதன் புதுமை செய்யக்கூடிய ஆற்றலை மேலிருந்து கீழே குதிக்கக்கூடியது இயேசுநாதரால் முடியாதது ஒன்றுமில்லை. குதிக்க முடியும், ஆனால் பசாசனுடைய ஆலோசனையை கேட்பதுதான் பாவம். பசாசனுடைய ஆலோசனை எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்வதை போலதான் இருக்கும். ஏன் பிரசங்கத்தை நீ கேட்கின்றாய்? அதை கேட்காதே. இதோ பார், என்னுடைய கையில அந்த மிட்டாய் இருக்கிற பார், இதை பார் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? கடவுளுடைய வார்த்தை முக்கியமற்றது, நம்முடைய வார்த்தை முக்கியமானது. கடவுளை நாம் தேடுகின்றோமா அல்லது சாதாரண பொருட்களையும் உணவு தரக்கூடிய மற்ற காரியங்களையும் தேடுகின்றோமா? இயேசுநாதன் அந்த பசாசை எப்படி வெல்கின்றார்? எப்படி இயேசுநாதர் பசாசை வெல்கின்றார்? உன்னுடைய கடவுளாகிய ஆண்டவரை சோதியாதே எனவும் எழுதியிருக்கின்றது என்று இணைச்சட்ட நூலிலிருந்து இயேசுநாதன் இறைவனுடைய சட்டத்தை, இறைவனுடைய வார்த்தையை மேற்கோள் காட்டுகின்றார். மூன்றாவதாக இயேசுநாதரை விடாமல் மறுபடியும் கொண்டு போய் மிக உயர்ந்த ஒரு மலையினுடைய உச்சியில நிறுத்தி உலக பெருமைகளை, அதில் இருக்கின்ற புகழ் பெருமை, மற்றவர்கள் போற்றி கைத்தட்டக்கூடிய அது பாராட்டு எல்லாவற்றையும் சொல்லி இயேசுநாதரை ஏமாற்றலாம் என்று பேய் நினைக்கின்றது. ஆனால் ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை என்ன? நீர் என்னை நெடுஞ்சான் கழியாக விழுந்து வணங்குவேன். பேய், கடவுளால் படைக்கப்பட்ட பேய் கடவுளே பார்த்து நீர் என்னை வணங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றது. எவ்வளவு பெரும் பாவம்! கேட்பதே பெரும் பாவம். பேய் இந்த பாவத்தை ஏற்கனவே செய்திருக்கின்றது. இப்போது வெளிப்படையாக இயேசுநாதரிடம் கேட்கும், கடவுளை நாம் வணங்குவேன். ஆனால் பேய் கடவுளை வணங்குவேன், அதுக்கு பதிலாக தன்னை கடவுள் வணங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் எவ்வளவு பெரும் பாவம்! இதை பேய் செய்கின்றது. இயேசுநாதர் அப்பொழுதுதான் அதிகமாக கோபம் கொண்டு, போ, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக என்றும் எழுதியிருக்கின்றது. இதுவும் இணைச்சட்ட நூலிலிருந்து இயேசுநாதன் எடுத்து மேற்கோள் காட்டுகின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பேயினுடைய சோதனைகளுக்கு கண்டிப்பாக உட்படுவோம். அப்பொழுது இறைவனுடைய வார்த்தையை கொண்டுதான் இந்த சோதனையிலிருந்து நாம் விடுபட முடியும், சாத்தானை வெல்ல முடியும். இறைவனுடைய வார்த்தையை நாம் இழந்துவிட்டால், அதை மறந்துவிட்டால், அதை ஒதுக்கிவிட்டால், அதை வேண்டாம் என்று தள்ளிவிட்டால் நாம் பேயினுடைய தூதுவர்களாக, பேயினுடைய சகோதரிகளாக மாறிவிடுவோம். இயேசுனுடைய சகோதரர்களாகவும்
சகோதரிகளாகவும் நம்மால் இருக்க முடியாது. எனவே இயேசுநாதன் இறைவனுடைய வார்த்தையை கொண்டு தன்னுடைய சோதனைகளை வென்றது போல நாமும் இறைவனுடைய வார்த்தை கொண்டு நம்முடைய வாழ்வில் சாத்தான் நம்மை சோதித்து புடைத்தெடுக்கும் பொழுது இறைவனுடைய வார்த்தை என்ற வலிமையை கொண்டுதான் நாம் இறைவனுடைய சார்பாக இருக்க முடியும். இத்தகைய ஆற்றலை, மன ஆற்றலை இந்த தவக்காலங்களில் உண்ணா நோன்பு, ஈகை, மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவி, தவ முயற்சிகள் இவைகள் மூலமாக பெற்றுக்கொள்ள இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நாம் ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவோம். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எக்காலமும் இறைவனை மன்றாட நமக்கு கடமை உண்டு. ஆனால் சிறப்பாக இத்தவ காலத்தில் கிறிஸ்துவுடன் விழித்திருந்து இறைவனை நோக்கி மிகுந்த உருக்கத்துடன் மன்றாடுவோம். உலகின் ஒரு பக்கம் பசி, மற்றொரு பக்கம் அதிகமான உணவு. இந்நிலை தொடர்ந்தால் மனிதர்கள் அப்பத்திற்கு பதிலாக கல்லையே உண்ண வேண்டும் என்ற நிலை உருவாகலாம். உணவு பற்றாக்குறையை போக்க பகிரு மனமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்றாட வாழ்வில் உம்மிடத்தில் நாங்கள் வைத்து வழிபடும் படிப்பு, பணம், பொருள், பதவி, நபர்கள் என்னும் குட்டி கடவுள்களை விடுக்க மன உறுதி அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பக்தி முயற்சிகள் உம்மோடு நாங்கள் வைக்கும் வியாபார ஒப்பந்தங்களாக அமையாமல் எங்களையே உருமாற்றும் மேன்மையான முன்னெடுப்புகளாக அமைய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வானதூதர் அலகை எது எம் அருகில் இருந்தாலும் இரண்டையும் ஒரே உள்ளத்துடன் துணிவுடன் எதிர்கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையே, உம் மக்கள் உம்மிடம் முழு மனத்துடன் திரும்பி வரச் செய்தருளும். அவர்கள் மன்றாடி கேட்பதையெல்லாம் இரக்கத்துடன் தந்தருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்குமே திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது என்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் கொடை வள்ளலே இறைவா, நொறுங்கிய உள்ளத்துடன் நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளில் எங்களையே உமக்கு அளிக்கின்றோம். நாங்கள் எவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்கவும் எங்கள் வாழ்வு மாற்றமடைந்து உமக்கேற்ற பலியாக விளங்கவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாள் உண்ணா நோன்பிருந்து தவ ஒழுக்கத்திற்கு எடுத்துக்காட்டாய் திகழ்ந்து அதை புனிதப்படுத்தினார். ஆதியில் தோன்றிய பாம்பின் சூழ்ச்சிகள் அனைத்தையும் தோற்கடித்து கெடுமதி என்னும் புளிப்பமாவால் உண்டாகும் சீர்கேட்டை தடுக்க எங்களுக்கு வழிகாட்டினார். அவர் காட்டிய நெறியில் நின்று நாங்கள் தீமையை வென்று பாஸ்கா விழாவை தகுதியான வெள்ளத்தோடு கொண்டாடி இவ்வாறு முடிவில்லா பாஸ்காவிற்கு வந்து சேரவும் அருள் கூர்ந்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: உலகில் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் மது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவாம், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா,
புனித அப்போஸ்தலர், புனித சூசேப்பர், இவ்வுலகிலும் உகந்தவர்களாக இருந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மாட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் நிலத்தில் எழுந்தவர நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. மன்றாடுவோமாக. பரிவன்பமிக்க எங்கள் தந்தையே, நம்பிக்கையை வளர்த்து எதிர்நோக்கை ஊட்டி அன்பை உறுதிப்படுத்தும் வானக உணவை நாங்கள் உட்கொண்டோம். இதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவோடு ஒன்றித்து வாழ பேராவல் கொள்ளவும் உமது வாய் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் வாழவும் கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.